सद्गुरुनाथ महाराज की। श्रीनाथ जयनाथ जय जयनाथ। गुणैर्गुणानुबाधत्ते यथा कालं विमुञ्चति न तेषु युज्यते योगी गोभिर्गा इव गोपति। ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தம் இவற்றின் உத்தவ கீதை. ஏக்நாத் மகாராஜ் இந்த உத்தவ கீதைக்கு பல விளக்கங்கள் அளித்துள்ளார். அவற்றில் 7வது அத்தியாயத்தில் 50வது ஸ்லோகமாக குணைர் குணானுபாதத்தே யதா காலம் விமுஞ்சதி நதேஷு யுஜ்யதே யோகி கோபிர்கா இவ கோபதி. யோகியர்களுடைய குணானுபவங்களை சொல்றார் ஏக்நாத் மகாராஜ். உத்தவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் ஏற்பட்ட உரையாடல். ஸ்ரீ கிருஷ்ணன் உத்தவருக்கு அறிவுரை சொல்றார். அதில் யது மன்னனுக்கும் அவதூதர்னு என்ன சொல்லக்கூடிய தத்தாத்திரேயருக்கும் நடந்த உரையாடலை சொல்றார். தத்தாத்திரேயர் அவர் குரு அம்சமாக, குரு எப்படிப்பட்டவராக இருக்கணுங்கிறத சொல்றார். குருங்கிறவர் இருக்கக்கூடியவராக இருப்பவர் மனிதனாக மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டார். வேற பிரகிருத்தியில் இருக்கிற பிற பொருட்களும் அதையும் நம்மெல்லாம் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதன் மூலமாக சொல்கிறார். இதில் குருவாக நான் 24 பொருள்களை 24 பேர்களை நான் குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளேன் அப்படின்னு தத்தாத்திரேய முனிவர் சொல்கிறார். பிருத்திவி வாயுராகாசம் ஆப்போ அக்னிச்சந்திரமா ரவேஹே கபூதோ அஜகர சிந்துகு பதங்கோ மதுகிருத்கஜஹ மதுஹா ஹரிணோ மீனஹ பிங்களா குருரோர்பகஹ குமாரி சரக்ரத் சர்ப ஊர்ணநாபே சுபேஷகிருத். 24 பேர்களை சொல்றார். பூமி, காற்று, ஆகாசம், நீர், அக்னி, சந்திரன், சூரியன், புறா, மலைப்பாம்பு, சமுத்திரம், பட்டாம்பூச்சி, தேன் சேகரிக்கும் தேனி, யானை, தேன் எடுப்பவன், மான், மீன், பிங்களா என்னும் வேஷி, குரல் என்றும் பறவை, கண்ணி, அம்பு செய்வையும் கைவினையாளர்கள், பாம்பு, சிலந்தி மற்றும் பிங்கி என்ற வண்டு. இந்த 24 பேர்களையும் அவர் குருவாக சொல்கிறார். அவற்றில் அக்னியை பற்றி சொல்கிறார். அக்னியை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே காலத்தினுடைய விசேஷங்களை சொல்கிறார். இந்த காலத்திற்கு ஏற்றபடி இந்த யோகிகள்லாம் இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, யோகியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்ங்கிறத உத்தவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறார். அவர் தத்தாத்திரேயர் சொல்லக்கூடியதாக சொல்கிறார். அப்போ தத்தாத்திரேயர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த அக்னியை சார்ந்தது, அதுக்கு அடுத்தது காலத்தை சார்ந்தது, இந்த காலத்திலையும் பல பல விசேஷங்கள்லாம் நடக்கிறது. இதில் யோகியர்கள்லாம் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். குணைர் குணானுபாதத்தே யதா காலம் விமுஞ்சதே. இந்த யோகியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார் அப்படின்னா, அவர்களை சுற்றி பல குணங்கள் இருக்கிறவா, அதாவது சத்துவகுணம் கொண்டவா, ரஜோகுணம் கொண்டவா, தபோகுணம் கொண்டவான்னு, ரொம்ப சோம்பேறியாக இல்லை உலக விஷயங்களிலே ஈடுபட்டு இருக்கிறவாளாக இருக்கக்கூடிய தமோ குணங்கள் இருக்கிறவாளும் இருப்பா. சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய பகவத் சிந்தனை உடையவர்களும் இருப்பா. ரஜோகுணங்கள்னு சொல்லக்கூடிய அகங்காரத்தோடையும் மமகாரத்தோடையும் அவள்கிட்ட இருப்பா. இப்படி யோகியர்கள் பல மக்களை பார்க்கிறார்கள். அந்த பல மக்களோடு தானும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துட்டுருப்பா. அவர்கள் கூடவே இருந்துருப்பா. அவர்களுக்கு என்ன வேணுமோ அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு செய்து கொடுத்து தானும் அவர்களுடன் இருந்து கடைசியில் அவர்களுக்கு பக்தியை புகட்டுவர், ஆத்ம ஞானத்தை புகட்டி கொடுப்பார்கள். இவர்கள் தான் யோகியர்கள். அதனால் அவர் சொல்கிறார், பல குணங்களோடு இருந்துருக்கிற மாதிரியே தான் இருப்பார் இந்த யோகியர்கள். இந்த யோகியர்களை பார்க்கறதுக்கு சர்வசாதாரண மனுஷால் மாதிரி இருப்பா. ஆனால் அவள் அப்படி கிடையாது. அவள் எல்லா குணங்களோடு இருந்தாலும் குணங்களுக்கும் மேலே அப்பாற்பட்டு பரம்பொருளோடு சேர்ந்த குணமானா இருந்துருப்பாள். காலத்துக்கு ஏற்றபடி இருப்பா. ஆனால் காலத்துக்கு ஏற்றபடி தான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டு அதற்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அதை விட்டுடுவா. எப்படி இதற்கு ஓமானமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நதேஷு யுஜ்யதே யோகி,
யோகி என்ன பண்ணுவான், அதுலேயே மூழ்கி இருக்க மாட்டான். அந்த காரியங்கள் அவளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆயிடுதா, முடிஞ்ச உடனே அதை விட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவார். அப்படின்னா என்னன்னா, தான் பகவத் சாநித்தியத்தோடு இருந்துகிட்டே இருப்பார். மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிற அந்த பாவத்தோடே இருப்பா. எப்படின்னா, கோபிர் காய்வ கோபதி, கோபத்தின்னு சொல்லக்கூடிய கோபாலன் இருக்கான் இல்லையா, கோபாலர்கள் என்ன, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான். அப்படிப்பட்ட கோபாலர்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் பசுக்களையே மேய்க்கிறான். அந்த பசுக்களை மேய்ச்சின்னு இருக்கிற பொழுதே தான் பசுவாக ஆயிடுறதில்லை, ஆனால் பசுக்களுக்கு தேவையானவற்றை அவன் செய்கிறான். செய்து முடிஞ்சவொடனே, தன் காரியம் முடிஞ்சவொடனே அந்த பசுக்களை கொண்டு வந்து அது இடத்துல விட்டுட்டு தன் போல இருக்கான் இல்லையா, கோபாலனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன். அதே மாதிரி இங்கே இருக்கிறவர்கள்லாம் எப்படி இருப்பா, ஒரு வீட்டில் செய்யக்கூடிய வேலைக்காரி எப்படி இருப்பா அப்படின்னா, அவளுக்கு தனியாக கணவன் இருப்பான், குழந்தைகள்லாம் இருப்பா. அவள் தன் வீட்டுக்காக வெளி வீட்டில் வேலை செய்கிறா. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஊதியத்தை கொண்டு தன் வீட்டை நடத்திக்கிறாள். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, தன் வீட்டில் இன்னொரு வீட்டில் வேலையெல்லாம் செய்வாள். அவள் குழந்தைகளை கொஞ்சுவா, அவள் வீட்டில் வேணுங்கிற விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பா, எல்லாம் பண்ணுவாள். ஆனால் பண்ணி முடித்த உடனே அவள் தன் வீட்டுக்கு போயிடுவாள். தன் குழந்தைகளுக்காக தனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு தான் வீட்டில் இருப்பாள். அப்போ அந்த வீட்டில் போய் எந்த வீட்டில் அவள் வேலை செஞ்சாலும் அந்த வீட்டில் அவங்க ஊதியம் கொடுக்குற வரைக்கும் தான் அவள் இருப்பாள். அது முடிஞ்ச உடனே அவங்களுக்கு செய்ய கொடுத்து முடிச்சுட்டா அப்படின்னு ஆச்சுன்னா, இல்லைம்மா நாங்கள் வெளியூர்களுக்கு போகிறோம், அப்புறம் எப்போ சந்தர்ப்பமோ அப்போ தான் வருவோம், நீ இங்கே இரு, சௌக்கியமாக இருன்னு சொன்னாக்க சரின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவாள், தன் வீட்டோடு இருப்பாள், வெவ்வேறு இடங்களில் வேலை செய்வாள். அதனால் அதுபோல தான் எப்படி வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கிறவன் அந்த வாடகை வீட்டில் இருந்துட்டு அந்த வீட்டில் விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பான், ஆனால் சொல்லுவான் இது என் வீடு இல்லைன்னுவான். அது மாதிரி யோகியர்கள்லாம் எப்படின்னா, பகவானோட சேர்ந்தவர்கள் தான் அவள்லாம். அவள் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த உலகத்துக்கு வந்திருக்கா என்னன்னா மற்றவாளுக்கு நல்லது செய்யறதுக்காக. அதனால் எல்லாரோடையும் பழகுவா, எல்லாரோடையும் நன்னா இருப்பாள். ஆனால் அவளுடைய விஷயங்கள் என்னென்னா, அவளுக்கு ஆத்ம தத்துவ ஞானமும் பக்தியையும் உண்டு பண்ணணுங்கிற ஒரு விஷயம்தான். அது முடிஞ்சோடனே அவள் தனக்குத்தானே தனக்குள்ளே ரமிச்சுட்டு இருப்பா. இதை தான் சொல்கிறார். இதில் ஏக்நாத் மகாராஜ் இந்த ஸ்லோகத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சூரியம் காலே நிஜ கிரணி ரசே சகித சோஷி பாணி தோச்சி வர்ஷா காளி வர்ஷோனி நிவவி ஜனி சகஸ்ரதாம். என்ன சொல்றார், சூரிய காலே நிஜ கிரணி, சூரியன் தன்னோட கிரணங்கள் மூலமாக அப்படியே ரொம்ப சூடாக எல்லா இடத்துலையும் பரவி இருந்துருப்பான். தன்னோட கிரணங்கள் மூலமாக தகிக்க செய்வான். அப்படி இருந்துருக்கும்பொழுது அந்த வெயில் காலத்தில் அந்த கடலில் இருக்கிற நீரை தன்னோட கிரணங்கள் மூலமாக எடுத்துக்கிறான். தோச்சி ரசே சகித சோஷி பாணி, அந்த தண்ணீரை, அந்த சாகரத்தில் இருக்கிற தண்ணீரை தன் கதிர்கள் மூலமாக தானே அதை உறிஞ்சி கொள்கிறான். யாருக்காவது தெரியுமா? அது தெரியாது. ஆனால் வெயில் அடிக்கிற பொழுது தான் அந்த வெயிலில் அந்த கதிர்களினுடைய வெப்பத்தினால தண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக ஆவையாகி போகிறது. தோஷ்சி வர்ஷா காலீம் வர்ஷோனி நிவவி ஜனி சகஸ்ரதா. ஆனால் அது என்ன பண்ணுறது அப்படின்னா, மழை காலத்தில் பல இடங்களில் பல விசேஷமாக 1000 வழின்னு சொல்லுறது. அப்படின்னா எங்கெங்கெல்லாமோ எல்லா இடத்துலையும் தண்ணீர் அப்படி மழையாக பொழிஞ்சு உலக மக்களை காப்பாற்றுறது. நிவவி ஜனி சகஸ்ரதா அப்படின்னா மக்களுக்கு வேணுங்கிறத தண்ணீர் மூலமாக அது கொடுக்கறது. அப்புறம் சொல்கிற தைசீச்சி யோகியாஞ்சி பரி அல்பஜ்யாச்சே அங்கீகாரி தியாச்சே மனோரத பூர்ணகரி சகஸ்ர பிரகாரே ஹிருதத்வே. அதே போல் யோகியர்களோட இயல்பும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறார். தைசீச்சி யோகியாஞ்சி பரி, சூரியனை போல தன்னோட கிரணங்கள் மூலமாக, தன்னோட தகிக்கிற கிரணங்கள் மூலமாகவே சூரியனானவன் அங்கேருந்து வெப்பத்தில் அந்த தண்ணீரை உறிஞ்சு கொள்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா, எல்லோருடைய ஹிருதயத்துலேயும் போய் உட்காந்துட்டு இவர் வந்துட்டார்னால எல்லாருடைய மனசு அடங்கி அப்படி உட்காந்துருக்கும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயத்தை அவள் அப்படி செஞ்சு கொடுப்பார் இல்லையா. துக்காராம் மகாராஜுக்கிட்ட ஒரு வந்தார், ஒன்றுமே தெரியாத ஒரு சமையல்காரனாக இருந்த சிவாஜி மகாராஜுக்கு கீழே சமையல்காரனாக இருந்தவனுக்கு
துக்காராம் மகாராஜ் ஒரு அனுகிரகம் பண்ணார், ஒரு தேங்காயை கொடுத்தார். இந்த தேங்காயில் இருக்கிற உள்ள விஷயத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னார். தான் ஒரு 24 அபங்கங்கள் எழுதி கொடுத்தார். அது உபதேசமாக இருக்கக்கூடியது. அதை படித்தான். அவனுக்கு துக்காராம் மகாராஜருடைய அனுகிரகம் கிடைச்சது. அந்த தேங்காவை உடைச்சால் அதில் இருக்கிற பொன்னும் மணிகளும் அவனுடைய வாழ்க்கைக்கு உதவு மாதிரி அமைஞ்சது. அது மாதிரி சாதுக்கள் அப்படி செய்வாங்க. ஏக்நாத் மகாராஜோட வீட்டில் ஒரு வாசலில் அவர் சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஒரு தொழுநோயாரி மாதிரி ஒரு திருடன் அவன் என்ன பண்ணினா திருடிட்டான். அதனால் அவரை தண்டிச்சிட்டான். அங்கே போலீஸ்காரர்கள்லாம் அவரை தண்டித்து கை கால்கள் எல்லாம் கட்டி போட்டு ரொம்ப நாட்கள் அப்படி இருந்ததுனால ஒரு நாள் அவன் ரொம்ப முடியாமல் போயிட்டான். அவனால் இனிமேல் பிரயோஜனம் இல்லை, இவன் போய் வெளி உலகத்தில் போய் இவன் மற்றவாளுக்கு இவன் கெடுதல் பண்ண மாட்டான் அப்படிங்கிற தன்மை வந்த உடனே அவனை விட்டுட்ட உடனே இவன் ஊர்ந்து வந்துன்னு இருக்கான். அப்போ அவன் காதில் ஒரு சத்சங்கம் கேட்குறது. அது எங்கே கேட்குறதுன்னு பார்க்குறான். கடைசியில் ஏக்நாத் மகாராஜோடைய வீடு, அந்த வீட்டு வாசலில் அப்படியே கிடக்கான். இவர் சத்சங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறார். வாசலில் அசைக்க முடியாமல் ஒரு ஆள் இருக்கிறான், வெறும் மூச்சு மட்டும் இருந்துருக்கு. அப்படின்னு ஒன்று, யாருப்பா நீ இப்படி வந்திருக்க? உங்களோட சத்சங்கம் கேட்டேன் ஐயா, என்னை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி வந்தான். நான் ஒரு திருடன், என்னை நீங்கள் காப்பாற்றணும்னு வரான். வந்த உடனே அவனுக்கு எவ்வளோ நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கானேன்னு சொல்லிட்டு கஞ்சியும் அந்த கோதுமையும் அந்த அரிசியும் கலந்த ஒரு தானியம் கலந்தவற்றை ஒரு கஞ்சி பண்ணி அந்த கஞ்சியை அவனுக்கு கொடுத்து 2-3 நாட்கள் ஆகாரம் அவனுக்கு கொடுத்து அவனை மெதுவாக உட்காத்தி வச்சு அவனை நல்லா காப்பாற்றினார். அப்போ போலீஸ்காரர்கள்லாம் இவரை விடுங்கோ அப்படின்னு கேட்கும்போது இவர் நல்லா ஆனதுக்கப்புறம் நானே அனுப்புகிறேன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சுட்டார். இவரை நல்கதிக்கு படுத்தினார் ஏக்நாத் மகாராஜ். அவனுக்கு செய்யணும்னு இவருக்கு இருக்கா? இவர் இப்படி செஞ்சுட்டு இருக்கிற போது இங்கேருந்து வெளியில் போய் ஒரு நாள் கோதாவரி நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிற, அங்கே ஒரு மரத்தில் இருக்கிற பிரம்ம ராட்சஸ் என்ன பண்ணிட்டுன்னா மரத்தோடு அப்படி வேற புரிங்கிட்டு இவருக்கு முன்னாடி நிற்கிறது. தேஜோ ஒளியில் நின்றுருக்கு. என்னை நீங்கள் காப்பாற்றணுன்னு ஏதாவது உங்களோட புண்ணிய பலன் ஏதாவது ஒன்று கொடுங்கோ, கொடுத்த மாத்திரத்தில் என்னோட பிரம்ம ராட்சஸுங்கிறது இந்த உடலை விட்டு எனக்கு போயிடும், நான் நல்லா திவ்ய ரூபம் எடுத்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது அந்த பிரம்ம ராட்சஸு. உனக்கு என்ன புண்ணிய பலன் வேணும்னு கேட்குறாரு. இவ்வளோ நாளைக்கு நான் போஜனம் பண்ணி வச்சேனே பிராமணர்களுக்கு, அது உனக்கு வேணுமா? இல்லை நான் பகவத் பக்தி பண்ணியிருக்கேனே அதில் இருக்கிற புண்ணியம் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும்போது ஒன்றும் சொல்ல, நேற்று நீங்கள் ஒரு முடியாத ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு நீங்கள் 2-3 நாட்களாக சிகிச்சை பண்ணி அவனுக்கு நல்லது பண்ணி அவனை காப்பாற்றிருக்க இல்லையா, அந்த புண்ணிய பலத்தில் எனக்கு கொஞ்சம் கொடுங்கோ, போதும் நான் நன்னா ஆயிடுவேன் அப்படிங்கிறான். உடனே இந்த புண்ணிய பலத்தை அவர் தாரவாத்து தண்ணீர்னால அந்த பிரம்மராட்சத்துக்கு முன்னாடி கொடுக்குறார். அவன் உடனே அந்த ரூபத்திலேருந்து வெளிவந்து ஒரு திவ்ய ரூபம் பெற்று வைகுண்டத்துக்கு போகிறான். இப்படி ராட்சச ரூபத்தில் இருக்கிறவாளுக்கு கூட சாதுக்களாக இருக்கிறவா நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணார், அவர் முடிச்சுட்டு அவர் போயிட்டே இருந்தார். இதனால பற்று வந்திருந்ததா, நான் புண்ணிய பலத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன், நான் இருக்க வேண்டாமான்னு கேட்கல. அவர் கொடுத்தார் மற்றவாளுக்கு. அதுபோல சாதுக்களை இன்னைக்கு இருந்துட்டு இருப்பாளாம். ज्यांचे सेविति योगी आत्मा राम त्यांचे पुरति सकल काम अंति करोणिया निष्काम विश्राम धाम आनिति. ज्यांचे सेविति योगी आत्मा राम, இந்த ஆத்மாராமன்னு சொல்லக்கூடிய ஹிருதயத்திலேயே மனசை லயிச்சுண்டு இருக்கக்கூடிய யோகியர்களை மக்கள்லாம் சேவிக்கிறாங்க. தியான்சே புரத்தி சக்கல காம, பெரிய ஆச்சாரியர்கள்லாம் நம்மளுக்கு இருக்கல. இன்னைக்கு யார் என்னென்ன கேட்குறாளோ நமஸ்காரம் மட்டும் நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். அவரை பார்த்தாலே போகிறதும். அவள்லாம் சந்திரமௌலீஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் சேவை செய்கிறா. டெய்லி நித்திய பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையோ, அந்த நித்திய பூஜையோட பலன் என்னென்னா அவள் அதை பார்த்து பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அதோட சக்தி அவரோட கண்களில் இருக்கும். அந்த கண்கள் என்னைக்கு நம்மளை பார்க்குறதோ பார்த்த மாத்திரத்திலே நம்மளோட வினைகள்லாம் போயிடும். அதனால தான் அவர் பூஜை பண்ணிவிட்டு அவர் சந்திரமௌலீஸ்வரர் சுற்றி வந்த உடனே அப்படி நின்றுட்டு இருக்கிற பொழுது நமஸ்காரம் பண்ணும்போது அவரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் எல்லாரும் இப்படி பார்ப்பார். அந்த பார்க்கறதுல நம்ம நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரை பார்க்கும்போது நம்மளோட வினைகள் நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடுமா. அவர் இருக்காரே நம்மளை பார்த்துக்க மாட்டாரா அப்படிங்கிற இந்த பாவம் நம்மளுக்கு வந்துடுவான். அந்தி கரோனியா நிஷ்காம விஸ்ராம தாம ஆனிதி. அவள்கிட்ட என்ன ஆசைகளை கொண்டு அந்த மக்கள் தங்கிட்ட வராளோ அவளோட ஆசைகளெல்லாம் பூர்த்தி பண்ணுவார். பூர்த்தி பண்ணது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் அவருக்கு பரமசாந்தம்ங்கிற மனசில் ஒரு கட்டு இருக்க, இந்த கட்டு மனசை நல்ல விஷயத்தில் கொடுத்து இந்த மனசு வெவ்வேறு இதில் உழன்னு இருக்கு இல்லையா, இந்த கட்டை எடுத்துவிட்டு சாந்தம்ங்கிற அந்த பாவத்தை அவளுக்கு கொடுத்துட்டு வரோம். சாந்தமாக இருக்குமா. குரு சன்னிதானத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம போய் எதையும் யோஜனை பண்ண மாட்டோம். அங்கே போய் குருநாதர் நம்மளுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். மனசில் எந்த எண்ணங்களுமே இருக்காது அவளை பார்க்கும்போது. இது நம்மளுடைய அனுபவம்.
இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் குரு சன்னிதானத்துக்கு போகும்போது நீங்கள் போய் பேசக்கூட முடியாது உங்களால். ஏதாவது காரியம் செய்யலாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு நம்ம நடந்துக்கணுங்கிறது தான் அங்கே இருக்கிறவா எல்லாரும் பண்ணிட்டு இருப்பா, நம்மளும் பண்ணுவோம். கடைசியில் என்ன ஆகும்னா அவருக்கு அந்த சாந்தத்தை கொடுத்துருவார். பகவான் நம்மளுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் நம்மளுக்கு செய்வார்னு அறிவுரை பண்ணுவார். இந்த மாதிரி சாந்தமான ஒரு நிலையை நம்மளுக்கு கொடுப்பார். ஏவம் யோகி ஆப்புலே யோகபலே விஷயோ சேவித்தி இந்திரிய மேலே ஜேதேதி தியான்சி யதா காலே கிருபாபலே நிவவிதி. ஏவம் யோகி ஆப்புலே யோகபலே. அது மட்டும் இல்லாமல் யோகியர்கள் தன்னோட யோக சக்தினால விஷயோ சேவித்து இந்திரிய மேலே அவளோட சேர்ந்துண்டு யார் வந்திருக்காளோ அந்த மனுஷாலோட சேர்ந்துண்டு அவள் கொடுக்கறத சாப்பிட்டுண்டு அவளுக்கு இந்த பிரசாதத்தையும் கொடுத்துண்டு பார்க்குற பொழுது இவர் சர்வசாதாரண மனுஷன் மாதிரி தானே தெரிகிறார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் யோகி ராம் சுரத்குமார் மகாராஜை ஒரு பெரிய எழுத்தாளர் சந்திச்சாராம். சந்தித்த உடனே அவர் பக்கத்தில் உட்காந்து கையை வச்சாராம். வச்சதோட முதல்ல சிரிச்சுட்டே இருந்தவர் கொஞ்சம் நேரத்தில் இவர் பக்கத்தில் இருக்க 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 இவரோட ஆத்ம ஞானம் வந்துருத்தான் இவருக்கு. அதுக்கப்புறம் இவர் எல்லாம் மறந்து இவர் தானே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம், தானே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன வெளி உலகத்தை மறந்தார். இந்த ஆத்ம இன்டர்னலாக போகக்கூடிய அந்த பாவத்தை அவருக்கு கொடுத்தார். கொடுத்ததுக்கப்புறம் யோகியார் திருப்பியும் கையை விட்டு தொடச்சு அவரை அப்படி தடவி விட்டாராம். தடவி விட்ட உடனே அவருக்கு தன் உணர்வு வந்துதான், தன் நினைவு வந்துதான். அப்படி பக்கத்தில் இருக்கிறவாளை எல்லாரும் மறக்கக்கூடிய தன்மை, அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கூட இவர் கொடுப்பாராம். அதனால் அவர் வெளியிலேருந்து சாதாரணமாக பார்க்கும் பொழுது எப்படி இருந்தார்னா, என்ன இவரும் ஏதோ ஒரு கந்தல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிண்டு எதையோ ஒன்று வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்காரேன்னு நினைக்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவர் என்ன ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற நாமத்தை மட்டுமே சொல்லிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட மனிதராக இருக்கக்கூடியவர் பெரிய யோகிங்கிறத அப்புறம் உணர்ந்துண்டாராம். ஜே தேத்தி தியான்சி யதா காலே. எப்போ எந்த சமயத்தில் என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது கொடுப்புவர். கிருபாபலே நிவவித்தி. அந்த தன்னோட கருணையினால் தன்னோட சக்தியினால் அவர்களுக்கு நன்மையை செய்வாளாம் யோகியர்கள்லாம். அதனால் தனக்கு கிட்ட வர்றவாளுக்கு சரியான நேரத்தில் தன்னோட கருணைங்கிற அந்த பாவத்தை அந்த சக்தியை அவளுக்கு கொடுப்பாளாம். ஸ்ரீ சந்தாஞ்சியா மாதா சரணாவரி சாஷ்டாங்க ஆத்தா தண்டவத்தை. அதனால் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவா, சாதுக்கள்கிட்ட போகும்போது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் அவள்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவா. தியாசி விஷயோ தேதா கா கேதா ஆசக்தி நாஹி சர்வதா ரசு சோக்கூனி கேதா தேதா அலிப்த சவிதா தைசேதி. அந்த சூரியன்ட்டு என்ன பண்ணுறதுன்னா, சூரியனோட கதிர்கள் அங்கேருந்து அந்த வெளியில் தன்னோட வெப்பத்தை கொடுத்துன்னு இருக்கு. அந்த வெப்பம் மூலமாக சாரத்தை அங்கேருந்து ஆவியாக அந்த நீரை அப்படியே எடுத்துன்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எல்லோருக்கும் என்ன பண்ணுறது, அலிப்த சவிதா தைசேத்தே. அதுலேருந்து அந்த நீர் அப்படியே பொழியறது எல்லா இடத்துலையும். அது போல தான் பல விஷயங்களை எடுத்துட்டு மற்ற மக்கள்லாம் அவர்கிட்ட போனாலும் அவர் அதில் இருக்கிற சாரமாக அவளுடைய அன்பை மட்டுமே எடுத்துப்பார். அவள்கிட்டருந்து அவளோட கருணை, அவள் அன்பு என்னன்னா, எல்லோரும் இந்த யோகியர்கள் கிட்டக்க வரா இல்லையா, எதுக்காக வரா, இவர்கிட்ட இருக்கிற கருணையினால், இவர்கிட்ட இருக்கிற அன்புனால அவள்லாம் அங்கே வரா. இந்த யோகி என்ன பண்ணுவார், மற்றவாள்லாம் தன்னை நோக்கி வராளேன்னு அவள்கிட்ட இருக்கிற விஷயங்களில் எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துட்டு மிச்சதை எல்லாம் அவள் மனசுலேருந்து போக்கிடுவா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு எந்த குணத்தை கொடுக்கணுமோ நல்குணத்தை அவளுக்கு கொடுப்பா. நல்ல பக்தியை மனசில் வளர்த்துருவா. அதற்கப்புறம் பகவத் பிரேமையை அவளுக்கு கொடுப்பா. அதனால சாதுக்கள் எப்படி சூரியன் தன்கிட்ட இருந்து தன்னோட கதிர்கள் மூலமாக தண்ணீரை தன்கிட்ட எடுத்துக்கிறது, அதன் போல் வருஷா காலத்தில் மழையாக பெய்ய வைக்கிறது இல்லையா, அது மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறார். இப்படி யோகியர்கள்லாம், அதாவது பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய சாதுக்கள் எல்லோரும் மற்றவர்களுக்காகவே இருப்பார், தனக்காக மட்டும் இருக்கிறது கிடையாது. அதனால் இப்படி சூரியனோட கதிர்கள் எப்படி அக்னியானது, அக்னி கதிர்கள் எப்படி எடுத்துண்டு தன்னோட அந்த ஆவியாக தன்கிட்ட எடுத்துட்டு அப்புறம் மழையாக எல்லாருக்கும் கொடுக்குறதோ, அதுபோல் மக்களோட மக்களாக தானும் கூடவே இருந்து அவளோட சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்து அவளுக்கு என்ன நன்மையோ அதை கொடுத்து யோகியர்கள்லாம் தன்னை போல் ஆப்னா சரிக்கே கருத்தி தாத்கால, தன்னை போல மற்றவர்களை ஆக்கிடுவாளாம். நாகி கால வேளா தயா நாகி, அவளுக்கு நல்லது மட்டும் செய்வாளாம். அது எந்த நேரத்தில் எந்த காலத்தில் செய்வான்னு தெரியாது. அதுக்கு மட்டும் இல்லாமல்
அந்த பாரிச கல் இருக்கு இல்லையா, அது அந்த இரும்பை தொட்டால் தங்கமாக மாற்றி விட்டுருது இல்லையா. ஆனால் இவ என்ன பண்ணுவான்னா அந்த பாரிச கல் கல்லாவே மாற்றி விட்டுருவா. ஆனால் அந்த கல்லுக்கு என்ன ஒரு தன்மை இருக்கிறதோ அது மாதிரி மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய தன்மையாக அவளையும் ஆக்கிடுவா. ஏதோ கெட்ட வழியில் எப்படியோ வந்திருந்தாலும் சரி, பல கெட்ட வழியில் இருந்தாலும் சரி, ஒரு திருடனாக வந்திருந்தாலும் சரி, அவனும் நல்லவனாக மாறி அவள்கிட்ட போல் ஆயிடுவான். அதான் சாதுக்களுடைய மகிமை, அதான் யோகியர்களோட தன்மை அப்படிங்கிறத இதில் சொல்கிறார். அதாவது காலத்தினோட விசேஷம்னு சொல்லி அந்த காலத்தில் இந்த யோகியர்கள்லாம் எப்படி இருப்பா அப்படிங்கிறதையும் இந்த இதில் சொல்கிறார். ஜெய் சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். बोला पुंडलीक वरदा हरिविठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम. दत्तात्रेय जनार्दन श्री एकनाथ महाराज की जय.